இயேசுவே நன்றி அப்பா. சொல்லுங்களேன், கல்லா வாய்களை திறந்து கர்த்தரை நல்லா ஸ்தோத்தரித்து கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை பாடி மகிழ்ந்த பிள்ளைகள், கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதம் அதிசயம் பெற்ற சாட்சிகளை விவரித்து பேசணுமே. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சிறந்ததை தருவார். கர்த்தர் சிறப்பானதை வாழ்க்கையிலே தருவார். கர்த்தர் மகிமை அருள்வாராக. கர்த்தர் நீதியின் சூரியனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிற நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் பெரியவர். யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. இது விசுவாச வாழ்க்கை 157வது பாகம். சரியா நம்ம 3 வருஷத்தை போன வாரத்துல கரெக்டா முடிச்சோம். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் 3 வருடங்கள் இந்த எபிரேயர் 11 கிட்டத்தட்ட 40 வசனங்கள் உண்டு. இந்த 40 வசனங்களை கர்த்தர் நம்ம பாருங்க 157 கிட்டத்தட்ட 3 வருடம் முடிந்து தொடங்குது. இப்ப 4வது வருஷம். அல்லேலூயா. ஆமா, நம்மளை போல சின்னதா ஒரு கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு சபை நடத்துற நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, நிறைய சபைகள் அப்படி இல்ல. ஆமென் சொல்ல எனக்கு தெரிந்து இல்ல. பெரிய பெரிய சபைகள்லாம் அதை முழுசா எடுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து இப்படி ஓடுகிற பலத்தை கர்த்தர் தான் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து இதை வியாக்கியானிக்க, தொடர்ந்து இதுல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பாருங்க, கல்லுல இருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தண்ணி வரவழைச்சிட்டு இருக்கிறோம். கல்லுல இருந்து நம்ம பாறையில இருந்து என்ன வந்துட்டு இருக்கு? தண்ணி வந்துட்டு இருக்கு. கண்மலை திறந்து கர்த்தர் நமக்கு தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றாம் இயேசு கிறிஸ்து என்கிற சிலுவையில இருந்து நமக்கு என்ன வந்திருக்குது? ஜீவ தண்ணீர் ஊற்றை அவர் நமக்காக திறந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படின உறுதியும் காணப்படால் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையில உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்பட உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கரங்களை மேல விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பேசணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லிட்டு போன வாரத்துல என்ன பேசணும்னா, இறை வடிவம் பெற்ற இறை மக்கள், இறை வடிவத்தை பெற்றுக் கொண்டவர்கள். இறை வடிவத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்க? தேவன் பாருங்க, அப்படிப்பட்ட வடிவத்தை அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனாலும் பாருங்க, தேவன் இறை வடிவத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆனால் பிசாசோ உலக வடிவம், பாவ வடிவத்தை அவன் கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். இறை வடிவம் பெற்றவர்கள் இறைவனை சார்ந்திருந்து எப்படி இறை வடிவம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதே சமயத்துல இன்னொன்னு பார்த்தோம், இறை மக்களாக, அதாவது சாதாரண மனுஷன் இறைவனுடைய வடிவத்தை எப்படியெல்லாம் பெற்று வாழ்ந்தான், அவன் எப்படி வார்த்தைகளை பேசினான், தேவனுடைய வார்த்தைகளை பேசினான், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசினான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பேசினான், தேவனோடு உலாவுகிறான், தேவனோடு உரையாடுகிறான், தேவனோடு உறவாடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் நீங்க வரலன்னா தயவு செஞ்சு Facebookல போய் அதை பாருங்க. ரொம்ப சூப்பரான, எனக்கு இதுவரைக்கும் வராத ஒரு வார்த்தை இறை வடிவம், அது வந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். போய் பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைவிடுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இறை வடிவம் பெற்ற மனிதர்களை நமக்கு பார்த்தோம். இன்னொரு பக்கம் மனித வடிவம் பெற்ற இறைவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினேன். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு மகிமையை தந்த ஆண்டவர், மனிதனுக்கு இப்படிப்பட்ட இறை வடிவம் தந்த ஆண்டவர், ஆனா அவர் என்ன பண்ண, இறை வடிவமா இருந்த இயேசு கிறிஸ்து மனித வடிவமாக வந்து எப்படி எல்லாம் நமக்கு அடிமைத்தனத்தை நீக்கினார், எப்படி நமக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி போன வாரம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படிங்க ஒரு மனிதன் இறை வடிவம் பெற முடியும்? எப்படி ஒரு மனிதன் இறை வடிவம் பெற முடியும்? நம்ம எப்படி ஆண்டவரை போல நம்ம பிரகாசிக்க முடியுமா? ஆண்டவரை போல அவர் தத்துவத்தை, ஆள் தத்துவத்தை உணர முடியுமா? ஆண்டவரை போல அன்பா இருக்க முடியுமா? ஆண்டவரை போல எப்படி மகிமையா இருக்க முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தை நாம் பேச முடியுமா? ஆண்டவருடையதான கிருபையை பெற்று அவருடைய செயல்களை இந்த உலகத்தில் நாம் செய்ய முடியுமா என்றால் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சாதாரண ஒரு மரம், ஒரு மூங்கில் மரம் இருக்கிறது. அந்த மூங்கில் மரத்துல இருக்கிற ஒரே ஒரு கிளையை மாத்திரம் வெட்டி கொண்டு வந்து அதுல இருக்கிற அந்த மேல இருக்கிற தோலெல்லாம் அழகா நீக்கி, அழகா ஷைன் பண்ணி, ஆங்காங்கே ஹோல்ஸ் போட்டு, ஓட்டையை போட்டு, அது அழகா வச்சு இப்படி வச்சு ஊதுனா என்னவா இருக்குது அது? அதுக்கப்புறம் அது பேர் மரம் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து மூங்கில் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்னது? புல்லாங்குழல். அல்லேலூயா.
புல்லாங்குழல் இருந்து நாதம் இசைக்கிற ஒரு புல்லாங்குழலா அது மாறுது. ஆமென் சொல்லுங்க. அழகா ஒரு நீளமா செஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு இதெல்லாம் பண்ணி ட்ரைனிங் பண்ணி சின்னதா மேல ஒரு இதை வச்சு பி 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 பின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு பேர் என்னதுங்க? நாதஸ்வரம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. டன் டன் அதுல ஒரு இதை போட்டு மரத்துல போட்டு நெசிச்சு சென்டர்ல ஒரு ஹோலை விட்டு கரெக்டா வச்சு சன்றாங்க. அது என்னது? கிதார். அல்லேலூயா. வயலின் எல்லாமே பாருங்களேன், வீணை எல்லாமே மரம்னு சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் அது வீணை. அதுல என்ன இருக்குது? அடேங்கப்பா, இசை இருக்கிறது. இசை வடிவம் பெறுகிற மரங்கள்னு சொல்லலாம் அல்லவா? அம்மாவில் அதுக்கப்புறம் என்ன பெற்றுச்சது? இசை வடிவத்தை அது பெற்றுவிட்டது. அது போல மனிதனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை உண்டாயிருக்குமே ஆனால், மனிதனுக்குள்ளே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால், உனக்கு தேவ வடிவம் இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்க வாக்குத்தத்தம் பெற்று இருக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய தீர்க்கதரிசனம் பெற்று இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குதா? நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கிறீங்களா? அற்புதங்கள் உனக்கு நடக்குதா? அதிசயம் நடக்குதா? கர்த்தருடையதான ஸ்தோத்திரத்தை பெய்து கொண்டிருக்க கர்த்தருக்கு மகிமையும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஜனமா நீ இறை வடிவம் பெற்ற ஜனம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள இருந்து புல்லா அந்த சத்தம் வருதா? அப்படியே விஜய் வருதா? மகிமை வருதா? உன் வாயில இருந்து எப்படி வருது? அதுக்குள்ள சத்தம் வெளியே அழகா வந்தாதான் அது சரியா. எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. போ, நீ மரமாவே இருக்க ஆசைப்படுறியா போன்ட்டு. சரியா ஊதாத அதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் சிலதெல்லாம் இருக்கும். சரியா வேலை செய்யாத இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். என்ன வரமாட்டேன், இது வேலைக்கு ஆகாது. நீ மரமாக மாற விரும்புகிறாயா அல்லது மகிமையாக மாற விரும்புகிறாயா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க, உள்ள வரும்போது சில பிரச்சனை எல்லாம் இருக்கும். அந்த மரத்துல எப்படி அங்கங்க செதில் தீஞ்சிட்டு இருக்குதோ அங்கங்க சில பிரச்சனை போராட்டம் உள்ள நிறைய. அடப்போ இது என்ன யூஸ் ஆகாது அப்படிலாம் விட மாட்டாங்க. நல்லா அழகா அதை சைன் பண்ணி தேவ மகிமைக்குள்ள நீங்க வாரம் வந்து கர்த்தருடைய மகிமை பெற்று. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டீங்க? எனக்கு தெரியுங்க, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வரல இல்ல. அல்லேலூயா. வந்தாதானே சொல்ல முடியும். அம்மாவா இல்லையா சொல்லுங்க. வந்தாதானே சொல்ல முடியும். அப்பப்ப வந்தா எப்படி இருக்கும்? மியூசிக் அப்பப்ப வந்தா எப்படி இருக்கும்? சரியா வராது. அல்லேலூயா. சரி, இது எபிரேயர் 11 உங்களோட பேசி கொண்டிருக்கிற நேரம் இல்ல, நான் இதுல கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எபிரேயர் சொல்லும் ஒரு வரலாறு இதுதான் இதைதான் நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு ஆதி மனிதனை பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆதியாகமம் 1:26, 27, 28 என்ன சொல்லுது? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவங்க என்ன செய்யுமாமா? சகல பிராணிகளும் ஆழக்கடல் இந்த வசனம் முடியுது. 27 சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகள் ஆண்டுகள் சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எபிரேயர் என்ன சொல்லுது? எபிரேயர் 11 முழுசு படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் தேவன் கொடுத்திருந்தாரு. பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தேவன் அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? சிருஷ்டிப்பிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அதான் அந்த விசுவாசமானது படிச்சது. அதுதான் மனிதனுக்கு என்றால் தேவன் என்ன செஞ்சாரு? அவ்வளவு சிறப்பானதை தந்து விடுகிறார், மகிமையானதை தந்து விடுகிறார், மகத்துவம் உள்ளதை தந்து விடுகிறார் இல்லையா? ஆதியிலே மாத்திரம் அல்லங்க. எபிரேயர் 11 என்ன சொல்லுது? ஆதியில மாத்திரம் மனுஷனுக்கு இப்படி எல்லாம் பலுகி பெருகி நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் ஆசீர்வாதம். அவனுக்கு பரிசுத்த ஓய்வு நாள். அவன் முகத்துல தேவ வடிவம் கொடுத்தார். தேவனுடைய இறை வடிவம் அவன் பெற்றுக்கொண்டவனா இருந்தான். இறை சாயல் உடையவனா இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய சுவாச காற்று இறைவனுடைய ஆவி ஊதப்பட்டவனா இருந்தாங்கலாம். பார்த்தவனா ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இம்பார்ட்டன்ட். முக்கியத்துவம் பெற்றவனாக மனிதன் இருந்தான்னு பார்த்தோம். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் தொலைஞ்சு போன்னு விட்டுட்டாரு. அவன் பாவ வடிவம் பெற்றுட்டான். இனிமே அவன் எனக்கு யூஸ்லெஸ். அவன் சரியான அவன் என்ன இல்ல, யூஸ்லெஸ் அவன். அதனால என்ன செய்யறாரு? தன் ஆதரவை விலக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லன்னு சொல்லுது எபிரேயர். எப்பொழுதுமே மனிதன் தேவனுக்கு முக்கியத்துவம் உள்ளவனாகத்தான் இருந்திருக்கிறான். எப்பொழுதுமே தேவன் அவனை முக்கியமா தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவனை சிறப்பா தான் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னை கைவிட்டார். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, மனுஷன் அவங்களுக்கு எல்லாம் செய்யறாரு, எனக்கு செய்வாரா? என்னை எல்லாம் முக்கியமா பார்ப்பாரா?
இவங்களே என்ன மதிக்கிறதா, அவரே என்ன மதிக்கிறதா, எல்லாரும் என்ன டீல்ல விட்டாங்க. முக்கியத்துவம் எனக்கு ஆண்டவர் தர்றதே இல்லை நினைக்கிறாங்க தேவ ஜனங்கள், இறைமக்கள் சொல்றேன். பைபிள கையில வச்சுட்டு சொல்றாங்க, என்னத்த கர்த்தர் செய்யறாரு. ஓ, நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆதியில மாத்திரமல்ல, எபிரேயர் 11 ஆதியில மாத்திரமல்ல என்பதாக வந்த தேவ இறைமக்கள் எல்லாரும் தேவனை சார்ந்து கொண்டவங்க எல்லாருமே பாழாய் போன தன் வாழ்க்கையில அமைன்னு சொல்லுங்களேன். மனுஷன் என்ன நினைக்கிறான், தனது ஆதரவை கர்த்தர் எனக்காக விலக்கிச்சாரு இறைவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கடவுளை என்ன கைவிட்டாரு, அப்படிதான் நல்லா சொல்றாங்க, கடவுளை கைவிட்டாரு. அது சொல்ற ரொம்ப அவனுக்கு பிடிக்கும் பாருங்களேன். நேர் எதிராக இருக்கிறான் மனிதன், இறைவனுக்கு நேர் எதிராகவே எப்பொழுதும் அவன் செயல்படுகிறவனா இருக்கிறான். அதுதான் பாவம். அவன் கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், சப்ப கட்டுவாங்க பாருங்க. அது ஆராதனோட பெருசா சொல்லி, ஏங்க சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, அது பாஸ்டர் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே வந்திருப்பீங்க என்கிட்ட, ஆராதனை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்கிற மாதிரி ஒரு கதையை டெவலப் பண்ணுவாங்க பாருங்க. அங்க போனாமாக்கும் இந்த போனாமாக்கும் இப்படி ஆயிடுச்சாக்கும், செத்துட்டேன்னு நினைச்சேன் பாஸ்டர், பொழைச்சி எப்படியோ இந்த வாரம் வந்துட்டேன். அல்லேலூயா. செத்துரு நீ அவன். அல்லேலூயா. அவன் சொல்லுங்க, போன வாரம் இந்த உயிரோட இருந்திருக்க மாட்டான் பாரு. அவங்க சொல்றத பார்த்தா நான் கூட ஐயோ ஆண்ட கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, எனக்கு தெரியும். அல்லேலூயா. நிறைய பார்த்துட்டேன்ல, கொஞ்சம் இந்த கதை கேட்டதான் பரவாயில்ல, புக்கே என்ன கொடுத்துட்டீங்க, நிறைய கதை படிச்சிருக்கிறேன், நீங்க சொல்ற கதையெல்லாம் எனக்கு நிறைய தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த மனுஷன் நேர் எதிராகவே இருக்கிறான், அதுதான் பாவம். கர்த்தரை சார்ந்திருக்காதவனாய், கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறவனாய், கர்த்தருக்கு முகத்தை திருப்புகிறவனாய், கர்த்தர் எனக்கு எதுவும் தரதில்லைங்க, கர்த்தர் எனக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்லி நினைக்கிறான் பாத்தீங்களா, அதான் பாவம். அல்லேலூயா. ஆனா இந்த பாவ உலகிலும் தேவனை நம்பினவர்கள் இறை வடிவமே பெறுகிறார்கள். தேவன் இந்த பாவ உலகத்துல நம்புனா கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில இருக்கிறது. இந்த பாவ உலகம் கர்த்தரை ஒருத்த நம்பினா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் மாறுகிறான். இந்த பாவ உலகிலும் இந்த பாழாய் போன வாழ்க்கையிலும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பண்றான் பாரு, நம்ம போன வாரம் பார்த்தோம், ஒருவன் மரித்தும் பேசுகிறான். அல்லேலூயா. செத்தவன் எங்கேயாவது பேசியிருக்கானா? கஷ்டம். இயேசு கிறிஸ்து செத்தவனை பேச வச்சாரு, செத்தவனாவே பேச வைக்கல, செத்தவன் உயிரோடு எழுப்பிதான் பேச வச்சாரு. செத்துட்டு இருந்துட்டா, ஒரு செத்துட்டானா பேசுறான், மரித்தும் பேசுகிற ஆபேல். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாவ உலகல இந்த மரித்திர எப்ப எல்லாருக்கும் மரணம் உண்டு என்று நம்பின உலகத்துல மரணம் இல்லாமல் ஒருவன் வாழ்கிறான், மரணம் இல்லாமலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அவன் தான் ஏனோக்கு. இன்னொருவனை பார்த்தோம், நோவா மிகப்பெரிய காரியங்களை கிரியை செய்து கொண்டு விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். தேவனால் நடத்தப்படுகிறான். இப்படி இறை மக்களால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அங்கீகரிக்கப்படுவதும் உண்டு, சாட்சி பெறுகிறார்கள், சுதந்திரம் பெறுகிறார்கள், இப்படி எல்லாம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனால் நடத்தப்படுகிறான் நோவா. எல்லாருக்கும் மரணம் என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது, ஆனால் இவனுக்கு மாத்திரம் மரணம் இல்லை. ஏன்? தேவன் நடத்துறாரு, கர்த்தர் நடத்துறாரு. மரணமே இல்லாம அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து அப்படிதான் மரித்தான். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுக்கு சாட்சியாக தேவனுடைய காரியங்களை செய்தவனாக தான் என்பதாக அவன் என்ன செய்யறான், பூர்ண ஆயுசுமா மரிக்கிறான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். கர்த்தரால் நடத்தப்படுகிறான், இறை வடிவம் பெறுகிற மனித குலம். அல்லேலூயா. சாட்சி பெறுகிற மனித குலம், அங்கீகரிக்கப்பட்ட மனித குலம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்பதாக தேவன் மனிதனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பாருங்க, அதுதான் இறை வடிவம். தேவன் மனிதனுக்கு முக்கியத்துவம் தருகிறார். அப்படின்னா என்ன தர்றாரு? இறை வடிவத்தை தருகிறார். உங்ககிட்ட இறை வடிவம் இருக்கா? தேவ சாயல் தெரியுதா? தேவ ரூபம் இருக்கா? வார்த்தையில என்ன பேசுறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான இருதயம் உனக்கு கொடுக்குது, என்ன மாதிரியான கை வச்சிருக்கிற, என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறீங்க, என்ன இம்பார்ட்டன்ட் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க எந்த அளவுக்கு பைபிளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உனக்கு இம்பார்ட்டன்ட் தருவா. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா கர்த்தர் உனக்கு இம்பார்ட்டன்ட் தருவா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 11:8 இப்படி சொல்லுது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்த உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
இவன் தான் இவன் இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற ஆபிரகாம், அழைக்கப்பட்ட போதுன்னு இருக்கு இல்லையா, அழைப்பை பெற்ற ஆபிரகாம் இறைவனும் எதுல ஆரம்பிக்குதுங்க? அழைப்புல ஆரம்பிக்குது. கால் பண்றாங்க இல்லையா, அழைப்புலதான் என்ன இருக்குது? இறைவடிவம் இருக்குது. தேவன் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இறைவடிவும் அழைப்பினாலே உறுதி செய்யப்படுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவன் தான் அந்த ஆபிரகாம். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற இந்த ஆபிரகாம் பாருங்க, இழிந்து போன இந்த உலகத்துல, பாழாய் போன இந்த உலகத்துல, முக்கியத்துவம் மற்ற ஒரு இந்த உலகத்துல அவனுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இந்த உலகத்துல. ஆமென் சொல்லுங்களேன். நிலையில்லாத இந்த உலகத்துல பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில தேவன் தமது அழைப்பை பெற்றவர்களுக்கு தமது வடிவம் கொடுத்து அழைப்பை நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இறைவனும் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது பாத்தீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பயங்கரமா முகத்தை அப்படி வச்சிருந்தீங்கன்னா அவர் கோபமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மாதிரி அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். அம்மா மேலே சொல்லுங்க. அவர் என்ன இருக்கிறார்? நீச்சரியா இருக்கிறார். பரவாயில்ல, சுவாசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? படித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு சொல்ல முடியுது இல்லையா? இறை வடிவத்தை எப்படி சொல்ல முடியும்? தெய்வ வார்த்தை நீங்க பிரவேசிக்கிற பொழுது, தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது நீங்க என்ன செய்ய போறோம்? இறை வடிவத்தை பயன்படுத்துகிற இறை மக்களை பார்க்க போறோம். ஆமென். இறை வடிவத்தை பெற்ற இறை மக்கள் இறை வடிவத்தை பயன்படுத்துகிற இறை மக்களாக மாற வேண்டும். நீங்கள் இறை வடிவம் பெற்று விட்டீர்கள். வாக்கு தத்தம் கேட்டீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவீங்க. தீர்க்கசனம் ஆமா சொல்லி இருக்கிறாரு. தேவவசனம் தெரியுமா? தெரியும். ஜெபிக்க தெரியுமா? தெரியும். இறை வடிவத்தை நீங்கள் பெற்று விட்டீர்கள். இறை வடிவத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இவன் எப்படி அதை பயன்படுத்தலாம் பாருங்க. பாழாய் போன உலகத்திலே தன் வாழ்க்கை இடிந்து போய் இருக்கிறது. தன் வாழ்க்கையில் என்ன இல்ல பாருங்க, என்னவா மாறிட்டான் அந்த ஆபிரகாம்? என்னவாக இந்த ஆபிரகாம் மாறிட்டான்னா, தேவன் சந்திக்கிற ஒரு நபராக, அடிக்கடி சந்திக்கிற ஒரு நபராக, தேவன் அடிக்கடி பேசுகிற ஒரு நபராக, கர்த்தர் அடிக்கடி அவர் வாழ்க்கையில அற்புதம் செய்கிற ஒரு நபராக இறை மக்கள் மாறுகிறார்கள். இறைவடிவம் பெற்றவர்கள் எப்படி மாறிட்டாங்க? ஆண்டவர் அப்படி பேசிப்பார் தெரியுமா? ஜெபத்துல பேசிட்டார், தரிசனத்துல பேசிட்டார், முகத்தப்பா எப்படி இருக்கு அப்படி நபரா மாறிட்டாங்க. இவங்க பாருங்க, தேவனுடைய அவர்கள் இறை மக்கள், இறைவடிவம் பெற்றவர்கள் அனுதினமும் சந்திக்கிற நபராக தேவன் இருக்கிறார். இறை மக்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் தேவ வார்த்தையை பேசுகிறார்கள், தேவ மகிமை அடைகிறார்கள், வாக்கு தத்தங்களை பெறுகிறார்கள், தீர்க்கரசனை உரைக்கிறார்கள், ராஜரீகம் பெறுகிறார்கள், அற்புதமும் அதிசயமும் அடையாளங்களும் வல்லமைகளும் தேவ ஆவில நடத்தப்படுகிறார்கள். இவர்களை இறை மக்கள், இறை வடிவம் பெற்றவர்கள். இதை என்ன செய்யறாங்க? வாழ்க்கையில அபியாசிக்கிறாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை இப்ப நாங்க அதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஜெபம்? தேவ நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து அழைக்கிறாரான்னு சொல்லி ஒரு பிரேயர் ஆரம்பிச்சோம். அது பாருங்க, இப்ப நான் நினைச்சேன், எனக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் நினைச்சேன், எனக்கு இந்த கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. எப்படி ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி வாக்குத்தை நடத்தினார்ல, அது மாதிரி எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பிரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். சிஸ்டருக்கு ஒரு வாக்குத்தை கொடுத்துட்டாரு. அங்க பாருங்க, அவங்க 4th ஸ்டேஜ் போயிட்டாங்க. அவங்க 4வது படி போயிட்டாங்க. போனவங்க சொன்னாங்க, ஏசு என்னை கட்டுவிக்கிறவர், என்னை மீண்டும் கட்டுகிறவர்னு எனக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கு, அந்த வார்த்தையை கர்த்தர் பேசியிருக்காரு சொன்னாங்க. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்களேன். தேவன் தன்னுடைய வார்த்தையை, நாமத்தை அருளுகிறார். பெற்றுக்கொண்டவர் ஜொலிக்கிறாங்க. ஆமா இல்லையா? சொல்லுங்க. பவுடர் எடுத்து நல்லா அடிச்சீங்கன்னா சாதாரண முகம் எப்படி இருக்கும்? பவுடர் ஸ்தானத்துல இருக்கும். ஆமா இல்லையா? வேற லவ்லியோ வேற ஒரு க்ளோ ஏதோ போட்டு ஏதோ பண்றீங்கன்னு வைங்களேன், அது அதனுடைய வடிவத்தை தருது. அது மாதிரி தேவன் ஒரு நாமத்தை உங்களுக்கு அருளுகிறாருன்னா அந்த நாமத்தின் வடிவம் அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார். ஒரு பெரிய முக்கியத்துவத்தை ஆபிரகாமுக்கு தேவன் தருகிறார். பயங்கரமான ஒரு முக்கியத்துவம். அழைக்கிறாரு பாருங்களேன். அவன் என்ன செய்யறான் பாருங்களேன். மறைபொருள்களை, இறைபொருளை அவன் பேச ஆரம்பிக்கிறான்.
வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல பெற்றுக்கொண்ட இந்த இறை வடிவத்தை, பெற்றுக்கொண்ட அழைப்பை ஆபிரகாம் எப்படி நிறைவேற்றுகிறான், எப்படி நிறைவேற்ற அவன் வாழ்க்கையில அவனுக்கு காலங்கள் கிடைக்குது என்பதை பாருங்களேன். பாருங்க 12:14 வாசிக்கிற பாருங்களேன். 14 என்ன நடக்குது? ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது அவன் அழைத்தது கானானுக்கு தான். அழைக்கப்பட்ட இடத்துல அவன் இல்லாம என்ன செய்யறான்? எகிப்துக்கு போயிடுறான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன, நான் உன்னை கூப்பிட்டது கானானுக்கு தான், ஆனா நீ எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், இவங்க கூட டீல் வச்சுக்க மாட்டேன், இனி இவங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லாம பின்னாடி வர வசனத்தை வாசிங்கன்னா தெரியும் கர்த்தர் எவ்வளவாய் ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் தருக. தான் அழைத்த இடத்துக்கு அவன் வரல, அங்க வந்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டான், எகிப்துக்கு போயிட்டான். எங்க போக கூடாது அங்க போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் பாருங்களேன், அழைத்தவர் தன்னுடைய அழைப்பை எப்படி உறுதி செய்தார் பாருங்களேன். ஆபிரகாம் எகிப்தில வந்தபோது எகிப்தில் இருந்த ஸ்திரீ மிகுந்த அளவு கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோன் முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் ஆபிரகாம் தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் கோழிகை கழுதைகளும் ஒட்டங்களும் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாம் மனைவியை சாரா நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். 2 ராஜாக்களை பத்தி நாங்க பேச போறோம். ஆபிரகாமுக்கு தொல்லை தந்த ராஜாக்கள். உலகத்தின் சர்வாதிகாரம் அவன் தான். யாரு? பார்வோன். இன்றைக்கு யார் சர்வாதிகாரமா இருக்கிறாங்க? அமெரிக்கா இருக்குது இல்லையா? ட்ரம்ப்னு வச்சுக்கீங்களேன் பார்வோன. இப்ப இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. பார்வோன், அப்புறம் இந்த அபிமெலேக்கு, அப்புறம் இந்த சில ராஜாக்கள் பேர் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல தொடர்ந்து இருக்கும். அது ஆபிரகாம் நாட்டில இருக்கு, ஈசாக்கு நாட்டில இருக்கு, யாக்கோப்ல இருக்கும், யோசேப்புக்கு இருக்கும், மோசேலே இருக்கும். என்னன்னா எல்லாம் ஒரே பார்வோனா இருக்குன்னு யோசிக்காங்க. எப்படி அவங்க வந்து எப்படி இந்த ராஜ பரம்பரையில வந்து ஒரே பேரை வைப்பாங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அந்த பேரை முன்னாடி வச்சிருப்பாங்க, அந்த பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதனால வந்து நீங்க குழப்பிக்காதீங்க, அது அவனுடைய சந்ததியில வர்ற அந்த இது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பிரதமர் தான் சொல்றோம், அடுத்து வந்தாலும் பிரதமர் தான், அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்தாலும் என்ன முதலமைச்சர் தான். வேற யாரும் வந்துட்டாங்கன்னு முதலமைச்சருக்கு பேரை மாத்துறது இல்லை. ஏன்னா அந்த பதவி முக்கியத்துவம் அது மாதிரிதான் இதுவும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஆயிடுச்சு? அவருடைய மனைவி சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனை வீட்டாரி மகா ஒரு வாதம் இல்ல, 2 வாதம் இல்ல, மகா வாதைன்னா தெரியுமா உங்களுக்கு? டேஞ்சர். ஐசியூல இருக்கிற மாதிரி டேஞ்சர் அங்க வந்துருச்சு. பாருங்க, இவனாதான் அங்க போனான், இவனாதான் வந்து அதை செய்தான். ஆனா அவனுக்கு விரோதமாக ஆபிரகாமுக்கு, இறைவடிவம் பெற்ற ஆபிரகாமுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்துட்டான். தெரியாம உள்ள வந்துட்டான், அவனுக்கு புரியல. வந்த உடனே ஆனா இவன் பெரிய ராஜாப்பா, இவன்டால மோத முடியாது, ஏன்பா போன? நான் சொன்ன இடத்துக்கு நீ போகல, இவன் பெரிய ஆள், போய் நீயா மாட்டிக்கிட்ட, நீயா பார்த்து ஏதாவது வெளியே வந்துரு. நோ. கர்த்தர் எவ்வளவு விசுவாச வாழ்க்கை நீ வாழ வந்துச்சுன்னா, நீ கஷ்டத்துல இருக்கும் போது கர்த்தர் சும்மா இருப்பாங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க அலைந்து திரிவதெல்லாம் பார்த்து நீங்களே கூட யோசிக்கலாம், என்ன ஆண்டவர் இவ்வளவு அலைகிறேன், இவ்வளவு பிரயாசப்பா, இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு பாடிட்டு பாழாய் போன வாழ்க்கையா இருக்குது, என்னை பாழாக்குகிற வாழ்க்கையா இருக்குது. பரவாயில்ல, கர்த்தரை சார்ந்து கொள். என்ன செய்யறாரு பாருங்க, மகாவாதைகளால் எகிப்தியரை வாதிக்கிறார். மோசே நாட்கள்ல 10 வாதை உண்டாச்சே, அது மாதிரி அவனுக்கு என்ன வந்துருச்சு? மகாவாதைகள் ஆபிரகாமுடைய நாட்களில் நடந்துருச்சு அவனுக்கு. அவன் அப்பயே கலங்கிட்டான். கலங்கிட்டு என்ன சொல்றான்? அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தால்? இவள் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரன் என்று சொல்ல வேண்டுவது என்ன? இவளை மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ மனைவி, இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னான். பார்வோன் அவளை குறித்து கட்டளை கொடுத்தான் தன் மனுஷருக்கு. அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். என்ன ஆயிடுச்சு? தன் அழைப்பை இழந்துவிடக்கூடிய நேரத்திலும் கூட தேவனால் முக்கியத்துவமாய் பார்க்கப்பட்ட ஆபிரகாம், நான் சொன்ன இடத்துக்கு அவன் போல, நான் சொன்னதை அவன் செய்யல.
அவன் போய் அங்க போய் சம்பந்தம் செய்து விட்டான். தன் மனைவியை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் இவன் வாங்கிட்டான்னு சொல்லி கர்த்தர் கோபம் அடையாமல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறார். அப்ப நீங்க நினைக்கிறீங்க, என் சூழ்நிலை கர்த்தருக்கு புரியல, என் சூழ்நிலையில கர்த்தர் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், என் சூழ்நிலை அவருக்கு புரியல, நான் இப்படி எல்லாம் பாடுபடுற அவருக்கு தெரியல, சொல்ல முடியாது. அவனுடைய சூழ்நிலையை பார்த்த ஆண்டவர் அவனை உதாசீனப்படுத்தாமல் முக்கியத்துவம் தருகிறார். என்ன முக்கியத்துவம்? ராஜாக்கள்ல போய் நிக்கிறாரு, ஃபைட் பண்ற ராஜாவோட என்ன செய்யறாரு? மகா வாதைகளை பார்வோனுக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. யார் நிமித்தம்? ஆபிரகாம் நிமித்தம், சாராய் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பார்வோன் ஃப்ரம் எகிப்து, அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன, அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தா எனக்கு என்ன, மிகப்பெரிய பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜாங்கம் அவனுக்குரிய அன்றைக்கு இருந்ததுலயே பெரிய ராஜ்யம் அவனுக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயாவது பஞ்சம்னா எகிப்துக்கு ஓடிடுவாங்க, எங்கேயாவது பெரிய இதுன்னா அங்க போயிருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு யூனிவர்சல் மாதிரி. அது எப்படி இப்ப துபாய்க்கு எல்லாம் போறாங்க, அதெல்லாம் எல்லாமே போய் இறங்கி அங்க வேலை செய்யற ஒரு கூட்டமைப்பா யுனைடெட் ஸ்டேட் அப்படிதான் சொல்றாங்க. யார் வேணா அங்க போலாம், வாங்கிட்டா சீட்டு வாங்கினா போதும்ட்டு கடை வச்சிருக்கு. இவன் அப்படிதான் வச்சிருந்தான். ஆனா இவனுக்கே டேஞ்சர் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். உன் சூழ்நிலையை புரிந்து கர்த்தர் உனக்கு முக்கியத்துவம் தரல நீங்க நினைக்கிறீங்க. அநேக ஜனங்கள், இறை மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தரனை கவனிக்க மாட்டேங்கிறாரு, கர்த்தரனை பாருங்க இப்படியே கிடக்கிறேன், இப்படியே பல வருஷமா போச்சு, இப்படியே நான் சூழ்ந்து இருக்குது, என்ன சூழ்ந்து பாலாய் கடந்து அவதிப்படுறேன், எனக்கு கர்த்தர் நோக்க மாட்டேன். இல்ல, கர்த்தரை உன்னை அழைத்த அழைப்பை என்ன செய்யறாரு? உறுதி செய்கிறவராய் இறைவடிவம் பெற்ற இறை மக்கள் அவர் எப்பொழுதும் கைவிட்டதே கிடையாது. தம்மை நம்பி தன்னை சார்ந்து கொண்டவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு விரோதமா அவர் என்ன செய்யறாரு? போராடி கொண்டிருக்கிறார். கரங்களை மேல வச்சு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு ராஜாவை பாருங்களேன், 20வது அதிகாரம் பாருங்களேன். இங்க ஒரு ராஜா ஆபிரகாமோட என்ன பண்றான்? விளையாடுறான். வாழ்க்கையில நிறைய பேரும் வாழ்க்கையில விளையாடுறாங்க, அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரியல, யார் கூட விளையாடுறோம்னு அவங்களுக்கு தெரியல. இறை மக்களா இருக்கிற நீ இறை வடிவத்தை என்ன செய்யறான்? ஆபிரகாம் பயன்படுத்துகிறான். ஆமென் சொல்லுங்களேன். இறை வடிவத்தை தேவ சமூகத்தில் என்று கேட்கிறான். ஆண்டவரே என்னை அழைத்தீரே, என்னை அழைச்சிங்களே, கெஞ்சிறான், ஆராதிக்கிறான், சார்ந்து கொள்கிறான். அந்த நேரத்திலையும் ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு அடையாளம் தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டுறான். வந்து விடுவித்த கர்த்தருக்கு என்ன செய்யறான்? உடனே வந்து பலிபீடம் கட்டுறான். அவனதான் விடுவிக்கிறான்னு நம்புறான். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் நல்லது நடந்தா நம்ப மாட்டாங்க. அவன் சொன்ன பாத்தீங்களா, கஷ்டம்னா ஆண்டவரை கூப்பிடுவாங்க. உன் வாழ்க்கை நடந்துச்சு அவன் நினைக்கிறான், நான் தான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனாக்கும், நான் கஷ்டப்பட்டு அதை இது பண்ணிட்டேனாக்கும், கஷ்டப்பட்டு வாங்கினேனாக்கும், நல்லா கர்த்தர் தந்திருக்கிறாருப்பா அப்படி நினைச்சீங்கன்னா நிறைய வரும், நிறைய வரும். ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய வரும். நம்புனா நிறைய வரும், நம்பலன்னா நிறைய வரும். ஹல்லேலூயா. நம்புனாலும் நிறைய வரும், நம்பாட்டாலும் நிறைய வரும். எப்படிங்க சொல்றீங்க? நம்புனா நிறைய வரும், நம்பலன்னா நிறைய வரும். ஹல்லேலூயா. ஐயோ தாங்க முடியலைங்க, அதான் நிறைய வரும். பாருங்க இங்க என்ன நடக்குது. ஆபிரகாம் அவிடப்பட்டு தென்தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கு நடுவே குடியேறி கேராரிலே தங்கினான். இவன் பெரிய ராஜா. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி சொன்னதினால கேரர் ராஜாவுக்கு அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவில் அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரன் அவனோட சொல்லவில்லையா, அவன் தன் சகோதரன் இவளும் என்று சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகள் இதை செய்தென்று சொன்னான். என்ன நடக்குது? ஃபைட். இவனு சொல்றான், ஏங்க நான் இல்லைங்க, அவனாதாங்க சொன்னான், அவனே தாங்க இப்படி பண்ணாங்க. இறை மக்கள் பத்தி கோளாறு சொல்லுவாங்கல்ல, நீங்க என்ன பெருசா பைபிள் தூக்கி போறீங்க, அவன் பண்ண கோளாறு உங்களுக்கு தெரியுமா? கோளாறு பாரு. ஹல்லேலூயா. நினைக்கிறீங்கல்ல தேவன் அழைச்சிட்டாருன்னா முக்கியத்துவம் பெற்றவனா நீ இருக்கிற, இம்பார்ட்டன் வாழ்க்கையில கொடுக்கிறா. பெரிய ராஜா நினைச்சிருந்தா கொண்டு இருக்கலாம் ஆபிரகாம். வேண்டாம் எனக்கா அப்படி செய்யற. சின்னதா அவனுக்கு பாருங்க, எகிப்துல அதே பார்வோன் தான் பின்னாட்கள் அந்த வானம் கொடுக்கிற ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு பணியாரம் கொடுக்கிற ஒருத்தன் இருப்பான். அவன் சரியா கொடுக்கல, கீழே போட்டான்,
சரி எனக்கு சரி டேஸ்டா வரலன்னு கொண்டுருவான். அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் இந்த ராஜாக்கள்லாம். ஒருத்தனை பிடிக்கலாம் சொல்லவே மாட்டாங்க. நான் வேலை முடிஞ்சது கதை. அவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு அவனுக்கு உள்ள செக்யூரிட்டிஸ் எவ்வளவு அமைப்பு, ராணுவ பலம் எவ்வளவு பெரிய அமைப்பு, பெரிய பொருளாதாரம் அவ்வளவு பெரிய பொருளாதாரம் வச்சிருக்கான். ஆனா ஆபிரகாமுடைய முடிய கூட சொல்ல போனா அவன் தலையில இருக்கிற முடிய கூட அவங்களால என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா ஏன் ஆள் தண்ணி வச்சுக்காத. ஆமென் சொல்லுங்களேன். நான் இறை மக்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய இறைவழி பெற்ற இறை ஜனமே, தேவ சாயல் உடையவனே, அலங்காரமே, அலங்காரத்தை உடுத்திக்கொள், தேவனை சார்ந்து கொள். அதான் அலங்காரம். கர்த்தரோட அனுதினமும் உரையாடு, கர்த்தரோட அனுதினமும் உறவாடு, கர்த்தரோட அனுதினமும் என்ன செய்யணும்? உறவாடு, உரையாடு, உலாவு. அனுதினமும் தேவனுடைய உலாவ அழைக்கப்பட்டிருக்கிற இறைவனுடைய பெற்ற இறை மக்களே, எல்லாரும் என்ன செய்யறான்? அவன் பொருளை எடுத்துக்கிட்டா உடனே கர்த்தர் கேட்கிறார். அப்பொழுது தேவன் உத்தம இறைத்தொழில் இதை செய்தா என்று நீ அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். தவறு செய்த ஒரு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவனை குறித்து அந்த இடத்துல பேசும்போது என்ன சொல்றாரு? என்னங்க சொல்றாரு? ஆமாமா இப்படிதான் பண்ணுவான், பார்த்து மன்னிச்சு விட்டுருப்பான்னு சொல்லல. அவன் தீர்க்கதரிசிடாங்கிறாரு. மேன்மை பொருந்தின ஒரு முக்கியத்துவத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு. அல்லேலூயா. இவன் பெரிய ராஜா, இவன் தாங்க பார்த்து விடணும் அவனை. இவன் தான் பெருசா என்ன செய்யணும்? பெரிய ஆள்ல போய் மாட்டிட்டியப்பா, என்ன நடக்க போதோ, மாட்டினாலும் பரவாயில்ல, தேவன் தான் அவனை விடுவிக்கணும் அந்த இடத்துலயும். இப்ப இவர் சொல்றாரு, நீ பிழைக்கணும்னா நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்கு வேண்டுதல் செய், அவன் உனக்கு ஜெபம் பண்ணுவான் போன்றாரு. அவன் ஜெபம் பண்ணாதான் கேட்பான். நீ என்கிட்ட கேட்டாலும் நான் செய்ய மாட்டேன், அவன் தான் என்கிட்ட கேட்கணும். நீ அவனை அனுப்பிவிடாது இருந்தால் நீ உன்னை சேர்ந்த யாரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. அபிமெலேக்கு அதிகாலை எழுந்து தன் ஊழியக்காரர்கள் அழைப்பித்து இந்த சங்கதியெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர்கள் மிகவும் பயந்தார்கள். கீழே பாருங்க 17. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அழைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி, என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க, இறைமக்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெருமடி அனுகிரகம் பண்ணினான். ஆண்டோட வச்சுக்காதீங்க. ஆப்போசிட்ல நிக்கிற பெரிய நாங்களாம் அரசியல், நாங்களாம் அப்படியாக்கும், நாங்க இப்படியாக்கும் வச்சுக்காதீங்க. 2 ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள் இதுல எழுதினாங்கன்னா அவன் பெரிய ராஜா தானே. சொல்லுங்க, வேதத்திலேயே ஒருத்தனை குறித்து இவ்வளவு மகிமை எழுதி இருக்கிறாருன்னா நிச்சயமா பெரிய ராஜா தானே. ஆமென் சொல்லுங்க. அவன்கிட்ட எவ்வளவு பெரிய வரலாறு இருந்திருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, உன்னோட பெரிய வரலாறு இவனுக்கு இருக்கு. இவன் ஜெபித்தாதான் நீ வேலைக்கு ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நினைக்கிறாங்க நாங்களாம் வந்துட்டோம் இதை வச்சு கட்டி வந்துட்டானோ. இவன் ஜெபித்ததால நீ வந்திருக்கிற. ஆமென். என்ன ஆயிடுச்சு? நடுங்கி போனாங்க ராஜாக்கள். யாரு? மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக காணப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு முன்பதாக மண்டியிடுகிறார்கள், ஜெபிக்கிறான். முழங்கால போடுன்றாரு. முழங்கால நிக்கிறான். அவன் நடுங்கி போகிறார்கள் ராஜாக்கள். மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம். இறை மக்களை பாருங்க, கர்த்தர் என்றைக்கும் கைவிடுவதில்லை. நிறைய ஜனங்கள் நினைக்கிறாங்க ஆண்டவரை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு இதை தரவே இல்லை, கர்த்தர் எனக்கு அதை செய்யவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் இருக்கிற 10 காசு எடுத்து 5 காசு கொடுத்து மிச்சா அப்படி கிடையாதுங்க. அவரு ஆசீர்வாதத்திற்கு ஐஸ்வர்யத்திற்கும் என்னவா இருக்கு? ஐஸ்வர்ய சம்மனா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஆகுது? மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார் தேவன். யார் சமூகத்துல? ராஜாக்கள் சமூகத்திலே. ஆமென் சொல்லுங்களேன். ராஜாக்கள் சமூகத்துல மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாரு. எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த உலகத்துல,
எவ்வளவு ஞானிகள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இங்க நல்லவங்க இருக்கிறாங்க, பெரிய உத்தம இதயத்தோடு இருக்கவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? அழைப்பை பெற்ற இறை வடிவத்தை தான் நோக்கி பார்க்கிறார். இறை வடிவம் பெற்றவனே நோக்கிற கண்கள் உண்டு, அது தேவனுடைய கண்கள். ஆமென் சொல்லுங்களேன். தேவ கண்கள் உன்னை நோக்கி இருக்கிறது. இறை வடிவம் பெற்றிருக்கிறாய் நீ. தேவ வார்த்தையில பேசுனீங்களா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்பெல்லாம் சொல்றேன். எவனா ஒருத்தவங்களுக்கு விரோதமா என்னத்தையும் அலப்பி பேசுறாங்கன்னா உடனே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லியிருக்கிறேன், அப்படிதான் பண்றாங்க. நானும் அதை செய்யறதா தான் உங்களுக்கு சொல்லித்தராங்க. சும்மா என்னத்தையாவது ஏதாவது பண்றாங்க, சண்டை கிட்ட போயிட்டு ஏதாவது தாக்கி உடனே இயேசுவின் நாமத்தினால உட்காந்துருங்க. அப்படியே சொல்லுங்க, அப்படியே பேசுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க, தப்பு கிடையாது. அதிரடியா பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க, அடங்கி போகட்டும். அவங்க எல்லாம் எதை நடக்குது? பெரிய முக்கியத்துவத்தை கர்த்தர் தருகிறார். அவனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்று விட்டான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆதியில மட்டும்தான் முக்கியத்துவம் தந்தாரு. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய பாவ சாயல் போயிட்டானாக்கா அவ்வளவுதான், பெருசா ஆதரவு எல்லாம் தரமாட்டாரலாம். அப்படிலாம் கிடையாது. இங்கே ஆபிரகாம் பாவ சாயல் பெற்றவனா தான் இருந்தான், உலக வடிவம் பெற்றவனாக தான் இருந்தான். அவனுக்கு தரித்திரம் இருந்தது, அவனுக்கு கவலைகள் இருந்தது, அவனுக்கு தலைமுறைகள் இல்ல. அவனை நோக்கி சொல்லணும்னா அவன் ஒண்ணுமே இல்ல, அவன் ஓடுகாலி, அவன் ஓட்டாண்டி அவன். ஆனா கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்த பின்பதாக அவன் தேவ வடிவம் பெற்றவனாக, இறை வடிவம் பெற்றவனாக, கர்த்தர் அவனுக்காக கர்ப்பங்கள் அடைக்கிறவராக, கிரியை செய்யறாக மாறிவிட்டார். என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். கர்த்தர் உனக்காக ஒரு வேலை செஞ்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க அவருக்காக வேலை செய்யணும், வேலை கதை வேற. ஆனா அவர் உங்களுக்காக ஒரு ஃபைட் பண்றாருன்னா எப்படி இருக்கும்? ராஜாக்களை போய் நொறுக்குறாருன்னா எப்படி இருக்கும்? பயப்படுறானுங்க, எப்ப அவனை தொற்றாதீங்க, நோ அவங்கள தொற்றாதீங்க. ஐயோ, ஏன் என்ன ராஜா இப்படி பயப்படுறாரு? ஐயோ, உனக்கு தெரியாது. அங்க ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, மகா ராஜாவானவர் உரைக்கிறது என்ன உண்டல், ஆபிரகாம தொட்ட நீ கெட்ட. ஹல்லேலூயா. பாருங்க, மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பெற்றிருக்கிறான் ஆபிரகாம். அவனுக்கு மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது ஈசாக்கோடும் யாக்கோடும் கூடாரத்தில் குடியிருந்தான் என்று எபிரேயர் 11:8 சொல்லுது இல்லையா? ஆபிரகாம் ஆதியாகமம் 26 பாருங்க. இங்க ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, அவன் போய் எதே மாதிரி தான் மாற்றிக்கிறான். ஆபிரகாம் குமாரன் ஈசாக்கு 26 மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார் ஆண்டவர், முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் தேவன். யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஆதரவு கொடுத்து நடத்தின ஆண்டவர், அழைப்பை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அதை அப்படி நிறைவேற்றி நின்ற ஆபிரகாமுக்கு தயை பாராட்டின ஆண்டவர் இப்ப அவனுடைய பிள்ளைக்கு தயை பாராட்ட. நீங்க நினைக்கிற உங்களுக்கு மாத்திரம் தான் போல் இருக்கு, பிள்ளைக்கு ஒண்ணு இல்லையாட்டுக்கு, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அவர் தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 16 வருஷம் 26 14 என்ன நடக்குது பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, இது அவங்களுடைய சந்ததி அப்படியே வருது. அந்த அபிமெலேக்கு அங்கே வச்சு இங்க வச்சு, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானா என்றார். ஏன்னா பஞ்சம், பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல அவங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னடா நடக்க போதும், கவலையும் கண்ணீரும் கம்பளிமா. ராஜாவே ஒன்னும் பெரிய ஒன்னும் பண்ணாமல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இந்த ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று விருத்தி அடைந்ததுனால அவனிடத்துல எல்லா வேலைக்காரரும் அங்க வந்துட்டாங்கனால இவன் நடுங்கிறான். என்னடா நம்மளோட பெரிய ஆள் ஆகிட்டான், நம்ம இடத்துக்கு வந்து நம்மளோட சும்மா ஏதோ வாடகைக்கு வந்தான், ஏதோ வேலை செய்யற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அவன் தான் கார் வாங்கிட்டான், கேட்டா பைக் வாங்கிட்டாங்கிறான், கேட்டா இப்ப எங்கேயோ வீடு வாங்கி போட்டாங்கிறான், எங்கேயோ அது வேலை கட்டிட்டு இருக்கேங்கிறான், ஏதோ 5 ஏக்கருங்கிறான், மெயினான ஏரியான்றான். என்னடா அது, என்கிட்ட சும்மா 2000 ரூபாய்க்கு வாடகைக்கு வந்தவங்க இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான அவன் பொறாம இருப்பான். அந்த மாதிரி இவனு சொல்றான். வீட்டுக்காரங்களாம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்தவங்க இப்படிலாம் இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நாங்கெல்லாம் வாழ்த்தி அனுப்பி இருக்கோம். நிறைய பேர் வீடு கட்டிருக்காங்க, வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்க. ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயே வச்சுக்காங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தாலும் தான் அவன் வீடு கட்டுவான்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க. ஆனா இவனும் இவங்களை துரத்தி விடுறான் பாருங்களேன். அப்படி ஈசாக்கு அவிடமிட்டு புறப்பட்டு கேரார பள்ளத்தாக்கிலே கூடாரம் உண்டாக்கி குடியிருந்து தன் தகப்பனாக ஆபிரகாம் நாட்டில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெருத்த தூர்த்துப்படமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனாக இட்டிருந்த பேருடைய அவர்களுக்கு பேரிட்டான். அல்லேலூயா. கீழே பாருங்களேன் 24.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரின் நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்துல ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இவன் அங்கிருந்து கிளம்பி வந்துச்சான். ஆனா ஒரு காரியம் நடக்குது பாருங்க. பஞ்சத்திலையும் ஈசாக்கை அவர் என்ன செய்யறாரு? முக்கியத்துவப்படுத்துகிறார். பஞ்சத்திலையும் எல்லாரும் ஒண்ணு இல்லாம எல்லாம் காசை உட்காந்து கவனமா பார்த்துட்டு இருக்கும் போது இவன் மாத்திரம் பெரிய செலவு பண்றான். இவன் மாத்திரம் பெரிய லெவல்ல போய்கிட்டே இருக்கான், மேல போய்கிட்டே இருக்கான். பாக்குறான் ராஜா, இவன் என்ன விட பெருசாலாம் மாறிட்டான்டா. எல்லாரும் ஜனங்கள் சொல்லக்கூடாது. என்ன செய்யறாங்கன்னா விரட்டி விட்டுருவான். அவன் அவங்களை விட்டு தனியா போய் சொல்லுவாங்களே, ஊருக்குள்ள எல்லாம் வெளியில எல்லையில குடியிருக்கிறாங்க மாதிரி எல்லைச்சாய் மாதிரி குடியிருக்கான் போய். ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவனதான் சந்திக்கிறார். இப்பாட்டு எப்படி கொடுக்கிறாரு பாருங்களேன். துரத்தி விட்ட பின்பும் கூட, மனிதர்கள் தன்னை தள்ளிவிட்ட பின்பும் கூட, ராஜாவே துரத்துறான பின்னாடி என்ன ஆபத்து வருமே தெரியாது. முன்னாடி போக விட்டு பின்னாடி என்னத்தை அனுப்புவானுங்க. அம்மா வேலையை சொல்லுங்க. ஒருவேளை கொன்றுவானோ, ஒருவேளை ஏதாவது செஞ்சிருவானோ, இல்ல பொருள் அபகரிச்சுவானோ, கொள்ளையிடுவானோ, அன்னைக்கெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. ஆனா இவன் ஒண்ணும் செய்ய முடியல. கர்த்தர் வந்து பேசுறார், நீங்க பயப்படாதப்பா, பயப்படாதேங்கிறாரு. அல்லேலூயா. பயப்படாத. ஏன் பயப்படுற? அவனை அழிச்சிருவானா, அவனை துரத்திட்டாங்கிறதுனால பின்னாடி ஏதாவது பண்ணிடுவான். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முக்கியத்துவத்தை எப்படி தராரு பாருங்களேன். நான் உனக்கு அப்பியர் ஆகிறேன்ப்பா, உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. எந்த மனிதன் சொல்லுவான் இது மாதிரி? இந்த மாதிரி நேரத்துல யாராவது சொல்லுவாங்களா? ஏன்பா ஐயோ அவன் இந்த கேஸ்ல மாட்டிட்டானா, கஷ்டம்பா, ராஜாவே நிக்கிறானா, ஐயோ நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்மளே என்ன பண்ணிடுவாங்க? நாசமாக்கிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நாசமாவா என்று நினைக்கிற நேரத்துல நான் அவங்க கூட தான் இருப்பேன். என்ன செய்ய மாட்டேன்? உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மாத்திரம் இல்ல, பயப்படாத, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஏன்? ஆபிரகாமின் தேவன் அவன் எப்படி பெருக பண்ணணும்? சந்ததியை பெருக பண்ணுவேப்பா, கவலைப்படாதன்ற. என்ன நினைப்பாங்க? என்ன பண்ணா ஏதாவது பரவாயில்ல, என் பிள்ளை சேர்த்து பண்ணிட்டா என்ன பண்றது? கவலைப்படாத, உன் பிள்ளை சேர்த்து நான் காப்பாத்துறேன். பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் தருகிற தேவன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய முக்கியத்துவம் தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே இவங்களுக்கு எல்லாம் செய்வீங்களா? எனக்கு செய்வீங்களா? செய்வா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த வாரத்திலே சாட்சி உண்டாகும். எனக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வேணும். என் கணவர் தரதில்லை, மனைவி தரதில்லை, உறவுகள் தரதில்லை, வேலை செய்யற இடத்துல தரதில்லை, என்னுடைய சந்ததி தர்றதில்லை, போற இடத்துல என் தெருவில் கூட பெருசா மதிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெரிய முக்கியத்துவத்தை கர்த்தர் தரப்போகிறார். முக்கியத்துவம் பெற்றாலா நீ நிற்ப. அல்லேலூயா. ஆமென். 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 கிறிஸ்துவனா இருப்பதனால நீ அசிங்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. எதை நம்பிக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் விட்டு தள்ளு. தேவனை பிடிங்க. இறை மக்களா இருக்கிற நீங்க, இறைவிடம் பெற்ற நீங்க தேவ வார்த்தைகளை பேசுங்க. அவன் பேசுறான். அதுக்கு அடுத்து என்ன செய்யறான்? உடனே அபிமெலேக்கும் அதிபத்தார் அவன் சிநேகன் அகுஸ்தாத்தும் அவன் சேனாதிபதி பீகோலும் கேராரில் அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்படி ஈசாக்கு அவர்களுக்கு, ஏன் இவ்விடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்துக்கு இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். பாத்தீங்களா? ஈசாக்கே சொல்றான், என்ன நீங்க பகைச்சீங்களா இல்லையா? வெறுத்தீங்களா இல்லையா? துரத்தி விட்டீங்களா இல்லையா? எதுக்கு இப்ப ஏன்டா வந்திருக்கீங்க கேட்கும்போது அவன் சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கார் என்று கண்டோம். இதுதான் முக்கியத்துவம் பாருங்களேன். எப்ப நான் உன்னை உதாசீனப்படுத்தினேன், ஆனா அந்த தெய்வம் உன்னை உதாசீனப்படுத்தவே இல்லை. நான் உன்னை துரத்தி விட்டேன், அவர் உன்னை துரத்தி விடவே இல்லை. அவர் உன்கூடதான்ப்பா இருக்கிறான்னு பார்த்தோம்ப்பா. ஹல்லேலூயா. ஏதோ நீ அதிசயத்துல மேல வந்துட்டேன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் தான் உன்னை உயர்த்தினார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏதோ நீ ஏதோ அதிர்ஷ்டம் உனக்கு அடைச்சிருச்சு, அதனால ஏதோ அவனுக்கு காசு வந்துருச்சு, அதனால மேல வந்துட்டேன் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். கிடையாது. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நான் கண்ட உடனே எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இவனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவையில்லாம சீண்டிட்டோம், தேவையில்லாம கை வச்சுட்டோம், தேவையில்லாம பகைச்சிட்டோம்னு நினைக்கலாம். தேவையில்லாம உங்களை பகைச்சிட்டோம்னு சொல்லி நினைக்கணும். அவனை அமைச்சு சொல்லுங்களேன். நிச்சயமா கர்த்தர் உம்மோட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகியால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை
ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீதிமன்றங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். எங்க பகைக்கப்பட்ட ஒருவனை பார்த்து, துரத்தி விடப்பட்ட ஒருவனை பார்த்து, ஏளனம் பண்ணப்பட்ட ஒருவனை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க? அவனுக்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோன்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு பத்திரம் எழுதணும்ப்பா, நீ நான் என்ன செய்யறோம்? டாக்குமெண்ட்ஸ் போடுவோம்ப்பா. வேண்டாப்பா, உடன்படிக்கை எழுதிக்கணும், உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, சமாதானமா காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க. அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? உடனே அவனுக்கு விருந்து பண்ணினால் அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலை எழுந்து ஒரு ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கள் அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் சமாதானத்தோட போய்விட்டார்கள். ஈசாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் தேவன். ராஜா அங்கிருந்து ஓடி வந்து, ராஜாக்கள் என்ன செய்வாங்க, என்னங்க பண்ணுவாங்க? நீங்க பெரிய ஆளை போய் பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய ஆட்களை நீங்க அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவன் வர சொல்லு. என்ன செய்யணும்? ராஜா அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லணும். மோடி உங்களை வந்து பார்த்தான்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? நீங்க மோடியை பார்த்தேன்னு சொன்னா நம்புவாங்க. நீங்க அடுத்து முதலமைச்சர் யாருன்னு தெரியலையா? விஜய். விஜய் விஜய் அடுத்த முதல்ல யாரும் எனக்கு தெரியல. 4 பேர் சொல்றாங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், விஜய். இன்னொருத்தர் யாரும் தெரியல. 4 பேரும் சொல்றாங்க. நானும் உங்களுக்கு யாரும் தெரியல, அதனால மோடியை சொல்றேன். ஆமென். அவர் உங்களை வந்து பார்த்தா நம்புவாங்களா? அதான் இங்க நடந்துருச்சு. ஏன்? இம்பார்ட்டன்ட். You are important person. நீ முக்கியத்துவம் பெற்றால் நீ யாரை நீ நினைச்சிட்டு இருக்காத. தேவன் வந்து உன்னை சந்திக்கிறார்னா, தூதர் வந்து உன்னை சந்திக்கிறார்னால தேவ வாக்கு சந்தித்து இருக்குன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் நீ பெற்றிருக்கிறாயானால், தேவனுடைய தீர்க்கதரிசனம் பெற்றிருக்காயானால், தேவனை நீ ஆராதிக்கிற மகளே ஆனால் மகனே ஆனால் நீ முக்கியத்துவம் பெற்றவனா இருக்கிற நீ. எஸ் ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். தேவனை நீ ஆராதிச்சாலே நீ முக்கியத்துவம் பெற்றால் தான். நீ அதை என்ன செய்யறான்? பயன்படுத்துகிறான். எங்க பயன்படுத்துறான்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான். அல்லேலூயா. கஷ்டப்படும் போது போய் சொல்ற, நல்லா இருக்கும்போது போய் சொல்லியிருக்கிறான். ஆண்டவரே உம்மாலதான் எல்லாம் வந்துச்சு ஆண்டவரே. கஷ்டப்படும் போது அவர் வந்து நிக்கிறார். உடன்படிக்கை பண்ணிக்கல. ராஜா வர்றாங்க, இருக்கிற எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க போவோம், தரத்தை ஆயத்தப்படுத்துங்க, டிக்கெட்ன்றான். என்னடா யாரா அவன்? துரத்தி விட்ட ராஜா ஏன்டா இவன் வந்திருக்க, என்னாச்சு தெரியலன்னு யோசிக்கிறான். அவன் சொல்றான், தெய்வா வந்து இது மாதிரி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நிச்சயமே கர்த்தர் கூட இருக்கிறாராமே. பார்த்தோம்ப்பா, கண்டுட்டோம்ப்பா, என்னை விட்டுருப்பான்ட்டு போறான். பெரிய பெரிய முக்கியத்துவம் பெற்றவனா ஈசாக்கு மாறிவிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். ஆதியாகமம் 20:41 இன்னொருத்தர் காமிக்கிறேன் பாருங்க. அடேங்கப்பா, என்ன மாதிரி உங்களுக்கு இந்த கதை தெரியும். யோசேப்புடைய கதை. தன் இன உறவுகளால் பாழாய் போன தன் இளமை காலத்தை தன் இன உறவுகளால், தன் அண்ணன்மார்களாக சகோதரர்களாலேயே குறியில போடப்பட்டு வஸ்திரங்களால் உருவப்பட்டு நிர்வாணமாய் அடிமையாக விற்கப்பட்டவன் தான் அந்த யோசேப்பு. தன் வடிவமெல்லாம் இழந்து போயிட்டான். கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. ஆனாலும் அவன் தன் வடிவத்தை இழந்து என்ன செய்தான்? அடிமை உருவமாக மாறி போன யோசேப்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அடிமைக்கு என்ன இருக்கு? சட்டை. ரொம்ப கஷ்டம். தன் வடிவம் இழந்த அடிமையை போன யோசேப்பு தேசத்தாரால் தவறாக நடத்தப்பட்டு சிறைக்கும் போகிறான். யோசேப்பு சிறையில போய் கம்பி நீட்டு இருக்கிறான். வாழ்க்கை பாழாய் போயிடுச்சு. நான் உங்களுக்கு என்ன மறுபடியும் சொல்றேன், இறை மக்களை பெற்றவர்கள், தரிசனங்களை பெற்றவர்கள், சொப்பனங்களை பெற்றவர்கள், நீங்க உங்க வாழ்க்கை பாழா போச்சு. இதுக்கு மேல உயர்வதற்கு ஒரு இடம் இல்லை. கடைசி இடத்துக்கு வந்துட்டேன். நான் ஜீரோக்கு வந்துட்டேன். ஒண்ணுமே இல்லை. ஏதோ கடைசி காலத்துல கஞ்சியை குடிச்சுட்டு அப்படியே போகாத, நிறுத்து. உன்னை எதுக்கு அழைச்சாலும் அதை நடத்தாம விட மாட்டார் ஆண்டவர். புரிந்து கொள்ளுங்க. இதான் இறை வார்த்தை. அவனுக்கு இளமையே போயிடுச்சு. 17 உள்ள போறான், 31 வந்து நிக்கிறான், 30 வந்து நிக்கிறான். கிட்டத்தட்ட 13 வருட இளமை காலம் சிறையும் பழி சுமந்தும் துரத்தப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் அடிமையாக்கப்பட்டும். ஏதாவது ஒண்ணு நீங்க பட்டிருக்கீங்களா? இதுல வந்த ஒண்ணு இருக்குதா? அவங்கள்ட்ட சிறைக்கு போயிருக்கீங்களா? குழியில தள்ளி உங்களை ஏதாவது பண்ணிருக்காங்களா? உறவுகளால் அடிமையா விற்கப்பட்டிருக்கீங்க. காசு வாங்கிட்டு உங்களை ஏதாவது கொடுத்துட்டாங்க?
இது நடந்திருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அடிமைப்பட்டும் அகதியாய் போன யோசேப்பு, அவன் நான் சொல்லுவேன் அவன் வாழ்க்கை பின்னாடி என்ன நடக்குன்ட்டு. அழிந்து போய் தான் இருக்கணும் அவன் வாழ்க்கை. அவன் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம தான் போகும். ஏன்? அவன் வாழ்க்கை நிறைய பட்டுட்டான். அடிமைத்தனம் இருக்கு அவன் வாழ்க்கையில, சிறைவாசம் இருக்கு அவன் வாழ்க்கையில, பழி சுமத்தப்பட்டிருக்கிறான் அவன் வாழ்க்கையில, உறவால் கைவிடப்பட்டவனா இருக்கிறான், புரிய போடப்பட்டவனா இருக்கிறான். இதுக்கப்புறம் ஒருத்தன் எழுந்திருக்க முடியுமாங்க? அவனை நீங்க பார்த்து என்னங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீ அவனை பார்த்து என்ன சொல்ல முடியும்? ஆனா தேவன் கூட இருந்தா எப்படி இருப்பா தெரியுமா? வடிவம், இறை வடிவம் தரிசனமா அவன்கிட்ட உள்ள இருக்குது. இறை வடிவம் அவனுக்குள்ள சொப்பனமா உள்ள இருக்குது. தேவன் கூடவே இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படிப்பட்டவன் ஒரு ராஜா கொஞ்சம் வந்து நிக்கிறான் பாருங்களேன். ராஜா பாக்குற பார்வன் ராஜா பாக்குறான். பாக்குற உடனே சொல்றான், ஒரு கனவு பார்த்தேன். கனவு எப்படி நடந்துச்சுப்பா? பயங்கரமான கனவு. ஆடி போயிட்டேன். அப்படியே கையில அடிங்கிருச்சு. எங்க ஆளுங்கிட்ட சொன்னா சொல்ல சொல்ல அவங்க பயப்படுறாங்க. கனவு கேட்ட எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரும் ஒரு மாதிரி குழம்பி நிக்கிறோம். ராஜாங்க, யாரோ ஒரு நார்மல் பர்சன், ஏதோ ஒரு அல்பசல் போலாம் கிடையாது. மிகப்பெரிய ராஜா சொல்றான், இவ்வளவு பேர் இருக்கிறான், இவ்வளவு எல்லாம் எனக்கு சொத்து சுகம், இவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்குது. ஆனா நான் அடிங்கிட்டு இருக்கிறான்ப்பா. என்னன்னு தெரியல. நீ சொன்னா கேட்டா சொல்லுவேன்னு சொன்னாங்க. உதவியை கேட்டு நிக்கிற அந்த ராஜா, அவனை எங்க இருந்து கூட்டு வந்திருக்காங்க? இறைச்சால இருந்து கூட்டு வந்து நிப்பாடி இருக்காங்க. ஆனா அவனோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை பாருங்க. அதான் இறை மக்கள். நீ பாலாய் கடந்திருக்கலாம், சிறைவாசம் அடைந்திருக்கலாம், குழியில் தள்ளப்பட்டிருக்கலாம், அடிக்கப்பட்டிருக்கலாம், உன்னால பழி சுமத்தப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கை விருதாவாய் கழிந்திருக்கலாம். ஐயோ என் இளம காலம் போச்சு, ஐயோ என் சந்தோஷம் போச்சு, ஐயோ என் சமாதானம் போச்சு, ஐயோ என்னுடைய சாணம் போச்சு, எல்லாம் போச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்ககிட்ட இருந்து எல்லாம் போயிருக்கலாம், ஆண்டவர் போக மாட்டா. ஹல்லேலூயா. தேவன் உன்னை எப்பவுமே கைவிட்டார் நினைக்க முக்கியத்துவம் கொடுக்கற மட்டும் நினைச்சிடாதீங்க. மனிதன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எல்லாவற்றையும் இழந்து போன யோசேப்பு, தேவன் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் தான் இறை வடிவம், தரிசனம், சொப்பனம், ஞானமும் அறிவும் கொடுக்கிறார். தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் வந்து சொல்றான், அந்த இதுக்கு சொல்றான். 28வது வசனம் பாருங்க. அதுல 41:28 சொல்றான். என்ன சொல்றான்? பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். இது வேற ஒண்ணு இல்லைங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு காரியத்தை காமிச்சிருக்கிறார். அதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நட்டுக்கும். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாக்கும் 7 வருஷம் வரும். எகிப்து தேசம் முழுசும் பயங்கரமான செழிப்பின் காலம். பயங்கரமான கோல்டன் மூமெண்ட் கருத்தை தரப்போகிறார். பொற்காலத்தை தரப்போகிறார். 7 வருஷம் எப்படி வரும்? பொற்காலம். இங்க சொல்றாங்களா, காமராஜர் ஆட்சி ஒரு பொற்காலம், எம்ஜிஆர் ஆட்சி ஒரு பொற்காலம். சத்துணவு போட்டாங்க, அங்கேயும் பசி இல்லை, அவ்வளவு இறங்கினா ஏழை மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அப்படி சொல்றாங்கல்ல. இவர் சொல்றாரு, யோசேப்பு சொல்றான், இல்ல தேவன் ஒரு பொற்காலத்தை தருகிறார். 7 வருஷம் அப்படி ஒரு காலம் உனக்கு வந்துடும். ஆனா அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசம் பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். ஆமென். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்துக்கு முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவனை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஆயிடுச்சு? 2 டைம் வந்ததுக்கு காரணம் அதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே இதுக்கு இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்ன உடனே அவ்வளவு பெரிய ராஜா அவன், சிறையில இருந்து வந்தவன், பழி சுமத்தப்பட்டவன், இவன் இங்க வேற தேசம் அந்நியன் வேற அவன். ஆமென் சொல்லுங்களேன். நம்மால் கிடையாது, நம்ம ஜாதி கிடையாது, நம்ம பிள்ளைங்க கிடையாது, ஏதோ வேற தேசத்துல வந்தவன். இங்க வந்து ஏதோ சொல்றாங்கிறதுக்காக அதை போய் அவன் நம்புறது சொல்லாம அவன் என்ன சொல்றான் பாருங்க. 38 இதுதான் தேவன் உனக்கு தருகிற காரியம். உனக்கு முக்கியத்துவம் தரல நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் தர மாட்டேங்கிற ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டேங்கிறாரு. நான் இப்படிலாம் பாலா கிடக்குறேன், நான் இப்படிலாம் என்ன நொந்து கிடக்குறேன், நீ சிறையில கிடக்குறேன், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்னை யாரும் பெருசா நினைக்கிறது இல்லை,
நான் உன்னை அவளை ஒண்ணு இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ அஞ்சே குடிச்சிருக்க போய் கலந்து கிடக்குறேன், இப்படியே வாழ்நாள் போய்விடுவோம். கிடையாது. தேவனுடைய எந்த அழைப்பிற்கு என்று அழைத்தாரோ, தேவனுக்கு என்னவென்று சொல்லி தீர்க்கத்தை உரைத்தாரோ, தேவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு நிறைவேற்றாமல் வாழ்க்கை முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாலா கணக்கலாம் வாழ்க்கை, ஆனா உன் சிரசிலே குறுமுடி சொல்லுங்க நேரம் வரும். ராஜா அவனை பார்த்து என்ன சொல்றான் பாருங்களேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ என்றான். வாட்ட என்ன மாதிரி சொல்றான் பாருங்களேன். பா என்ன சொல்றான், காத்திருப்புக்கு பின்பதாக காலமெல்லாம் கனம் பெறும் யோசேப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரம் காத்திருப்பு காலம் வரும், அந்த காத்திருப்பு காலம் உனக்கு சரியானதா இருக்காது. சில காத்திருக்கிற காலங்கள் உனக்கு இனிமையா இருக்காது. காத்திருக்கிற காலங்கள் அமைதலா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. காத்திருக்கிற காலங்கள் அப்படிதான் இருக்கும். கடல்ல போறாங்க, அலை அடிக்குது, அது அடிக்குது, ஆனா கரை எங்கேயோ தெரியும் இல்லையா? அந்த கரை நோக்கி போகிற உனக்கு போகிறதுக்குள்ள உனக்கு தத்தளிப்பா தான் இருக்கும். போய் சேருவோமா என்னமோ தெரியலையே. நான் உனக்கு சொல்லுகிறேன், படகுல இயேசு இருக்கிறார், கப்பல்ல இயேசு இருக்கிறாருங்க. அதான் நினைக்கிறான், என் கூட இயேசு இருக்கிறான்னு நினைக்கிறான். தேவன் இருக்க இடைவெளி பெற்றவன் தான், தொலைந்து போக விடவில்லை. அவன் காத்திருக்கிறான் ஆண்டவருக்காக. சொன்னீரே செய்வீங்க, சொன்னீரே செய்வீங்க. என்ன செய்யறான்? இறை ஆவியை பெற்றவனாக தேசத்தாரால் அங்கீகரிக்கப்படுகிறான். அல்லேலூயா. தேசத்தால பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஆமென் சொல்லுங்களேன். தன் தேசத்தை காக்கிற ரட்சகனாய் அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். அப்படிதான் சொல்றான் பாருங்களேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல வேகம் நானும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடக்க கடவர்கள். இவன் மாத்திரம் இல்ல, எப்ப ராஜா நான் உங்களை அடங்கி நடக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. என்ன இந்த 4 பேரை தரேன் அப்படிலாம் கிடையாது. நானும் உனக்கு அடங்கி நடப்பேன், ஜனங்களும் உனக்கு அடங்கி நடப்பாங்க. எப்படி வைக்கிறான்? அடக வைக்கிறான். எல்லாரும் உனக்கு அடங்கி நடப்பாங்க. சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனா இருப்பேன், சீட்ல மாத்திரம் ராஜான்னு பேர் எனக்கு. ஆனா மத்ததெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றவன மாதிரி அங்கீகாரம் பெற்றிருக்கான் பாருங்களேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினு சொல்லி பார்வோன் தான் கையிலே போட்ட முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்கள் அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன் 2ஆம் மதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணிகள் அவனுக்கு உண்டாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். என்னாயிட்டான்? தன் தேசத்தை காக்கிற ரட்சகனாய் அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். நானும் விவேகம் கொண்ட நிர்வாக திறமையாளனாக அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். தன் மேலும் தன் ஜனத்தின் மேலும் கர்த்தனாக, நீதான்ப்பா எல்லாத்தையும் காப்பாத்தணும், அதான் கர்த்தன், கர்த்தனாக அறிவிக்கப்படுகிறான், அங்கீகரிக்கப்படுகிறான். தேவனால் முக்கியத்துவம் பெறுகிற யோசேப்பு தேசத்தால் முக்கியத்துவம் பெறுகிறான். ஆமென் சொல்லுங்க. யாரும் என்ன சொல்ல முடியல, யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் மாறிட்டான். அதுக்கு முன்னாடி பழி சுமத்தினாங்க, என்னென்ன செஞ்சு பார்த்தாங்க. அவங்கள்ட்ட என்ன வராது? ஏன் இறைவன் உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் பயன்படுத்துவார். கரங்க மேல சொல்லுங்க, கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார், கர்த்தர் என்னை தேசத்திலே உயர்த்தி வைப்பாராக. எப்படி உயர்றாங்க பாருங்க. இறையிடம் பெற்ற நீ, இறை மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட நீ, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆசனம் பெற்ற நீ தேவ வடிவம் பெறுகிறாய். தொலைச்சிடாதீங்க. உலகத்தையே பார்த்துட்டு இருக்காத, தேவனை பார். அதுக்கு தான் உனக்கு அது கொடுத்துருக்கு. தேவ வார்த்தைகளை பேசுங்க. இறை ஆவியில நிறையுங்க. தேவ ஆவியில நிறைகிறான். யாரு? யோசேப்பு பேசுகிறான். தேவன் பேசுவதை போல இருக்குது. பேசுகிறான். தேவன் அறிவிப்பதை போல இருக்குது. பேசுகிறான். தேவனை வசனிப்பதை போல இருக்குது. எல்லாம் நடுங்கிறாங்க. அடேங்க அப்பா, இவனு மாதிரி இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்டதில்லை. நாங்களும் நடுங்கிட்டு நிக்கிறோம், நாங்களாம் பயந்துகிட்டு நிக்கிறோம், நாங்களும் என்ன நடக்கும் ஏதோ குழப்பத்தில் இருப்போம். இப்போ ஒரு குழப்பம் எல்லாம் பேசுறான்ப்பா. ஏன்? இறை வடிவம் பெற்ற இறை மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இறை வடிவத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இவன்கிட்ட சொன்ன போது இவன் என்ன செஞ்சிருக்கணுங்க? உங்ககிட்ட வர்றாங்க, உனக்கு தெரியுமா என் குடும்பத்துல இப்படிலாம் ஆயிடுச்சு. அப்படியாப்பா? சொத்தை நீ சேர்ந்து
ஆமாம் இல்லையா சொல்லுங்க. ஒரு பயங்கரத்தை வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, ஐயோ இப்படிலாம் விபத்து ஆயிடுச்சாக்கும், அடிபட்டுச்சாக்கும், ஆஸ்பத்திரி இருக்காராக்கும், டியூப்ல ஒரு மூக்குல ஒரு டீப்பு, நெஞ்சில ஒரு டீப்பு, அங்க கையில அங்க எங்க எல்லா பக்கம், ஐயோ என்னாக போதோ ஏதாக போதோ. நீ சொன்னீன்னா நீ இறைவனப்பட்டவன் அல்ல. கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிறார். டாக்டர் சொல்லலாம் ஆயிரம் சொல்லலாம் டாக்டர், நான் உனக்கு சொல்லுகிறேன் தேவன் இருக்கிறார். இவன்ட்ட வந்து என்ன சொல்றாங்க, பயங்கரமான கனவு சொல்றாங்க, பயங்கரமான காரியத்தை சொல்றாங்க. இவன் சொல்றான், ஏன் நான் பயப்பட மாட்டேன், பாடணுமா இல்லையா, பயப்பட மாட்டேன் பாடுறது மட்டும் தான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி, என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது, என் மாப்பிள்ளை பத்தி உங்களுக்கு தெரியாது, யாரை பத்தி யாருக்கு தெரியும், இயேசு பத்தி உனக்கு தெரியுமா, கர்த்தரை பத்தி உனக்கு தெரியுமா, நீ சொல்லிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க, பயங்கரமான ஆட்கள் இவங்க. இடையில சீக்கிரம் சின்னதான் நின்னுட்டு இருக்கான், ஸ்டைல் சாப்பாடு சாப்பிட்டு நின்னுட்டு இருக்கான், மெலிஞ்சு போய் நிக்கிறான். ஆனா வார்த்தை எப்படி வருது, தேவ ரகமாய் வருகிறது. இப்படிதான் இருக்கணும் நீங்களும். ஆபத்துக்கு பயப்படாதிருங்க, இது நடந்துரும் அது நடந்துரும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், போட்டு உடைக்காத பாத்திரத்தை. நான் உனக்கு சொல்லுகிறேன், இறைவனை பெற்றவன் எப்பயும் அப்படிதான் இருப்பான். அதுதான் யோசிப்போம். கரெக்டாங்க. நீங்க உடனே ஏதோ விபத்து நடந்துச்சுங்க, 108 கட்டி டக்கு டிக்கு ஜோ இங்க நடந்துட்டு சீக்கிரம் வாங்க. நானும் வந்து சொல்லுறேன், இந்த வசனத்தை எடுத்துப்படி, கர்த்தரும் கூட இருக்கிறார். இறைவனை பெற்ற நீ இறை வார்த்தைகளை பேசுறாயா கஷ்டத்துல, இந்த நேரத்துல, அப்பதான் என்ன செய்தத பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பதான் நீங்க பயன்படுத்துறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அனுப்பிவிடுமா, இது கூட தெரியாத உனக்கு யாரும் தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, அப்படிதான் சொல்லணும். நான் வரட்டுமா, என்னம்மா இப்பதான் பேசிட்டு இருக்கேன், இறைவனை பெற்றவங்க எழுதி வார்த்தை பேசுவாங்க, எப்படி இருக்காங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அம்மாவா இல்லையா, இதுதான் முக்கியம். அம்மாவா இல்லையா சொல்லுங்க, இல்லை முடிச்சிடலாமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ராமன் சொல்லுங்களேன். யாத்திரை 33 எடுக்கல, யாத்திரை 33 உட்கார்ந்து வந்திருக்காங்க, நமக்குன்னு வந்திருக்காங்க, வாய்ச்சிருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அதுல நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். யாத்திரை 33 அதுல 11வது வசனம் பாருங்களேன், இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினாராமா, ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் ஃபேஸ்புக் டு ஃபேஸ்புக் தான் பாக்குறாங்க, வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப், யூடியூப் டு யூடியூப். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் தேவனோடு சந்திக்கிற ஜனங்கள் தான் இறை மக்கள். ஆமென் சொல்லுங்களேன். எதை ஃபேஸ் பண்ணுகிற ஜனங்கள் தான் இறை மக்கள். ஏன்னா கர்த்தரே ஃபேஸ் பண்றாங்களே. ஆமென் சொல்லுங்களேன். என்ன நடக்குது, பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். அந்த வசனம் முடிச்சிருங்க பாருங்க, 14வது வசனம் பாருங்க. அதற்கு அவர் மோசையோடு பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுறாங்க பாருங்க, ஒரு 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 இப்படி பாருங்க, எப்படி பாருங்களேன், இந்த பக்கம் கடவுள் நிக்கிறாரு, இந்த பக்கம் மனிதன் நிக்கிறான் மோசே. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹலோ கேளுங்க, 2 பேர் குசுகுசுன்னு பேசுறா, நீங்க கவனிக்க மாட்டீங்களா? யாரும் 2 பேர் பேசுறாங்க வீட்டுல வந்து, முக்கியமா ஏதோ முக்கியமான டீல் ஓடிட்டு இருக்கு, நீங்க கவனிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அப்படிதானே இருக்கும். கடவுள் மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, கவனிக்கிறீங்களா நான் சொல்ற வார்த்தைய? ஒரு பக்கம் சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிறா, ஒரு பக்கம் வயதான ஒரு மோசே நிக்கிறார். வயசான ஆள்கிட்ட போய் கடவுள் என்ன பேச போறான்னு பார்த்தா என்ன சொல்ற பாருங்களேன். 14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றா. என்ன சொல்றாரு ஆண்டவரு? கடவுள் தன் வார்த்தையில் வசனத்து பேசுகிறார். கவலைப்படாதப்பா, என் சமூகமே உனக்கு முன்பதாக செல்லும், இளைப்பாறுதல், பீஸ் ஆஃப் ஹெவன் உனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீ எங்களுடைய வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தல் என்று விளங்கும் என்றான். உம்மகிட்ட பேசுறேன், இதுவே இவ்வளவு பெரிய விசேஷம்.
கடவுள்கிட்ட பேசுகிற ஒரு மனுஷனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மனுஷன்கிட்ட பேசுற கடவுளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அதுவும் பேசாது, இவனும் பேச மாட்டான். உம்மும்பா அம்மும்பா வெளியே வந்துடுவான். அவ்வளவுதான் பேசுறீங்க. அங்க போயிட்டு என்ன பேச மாட்டாங்க? இவனும் பேச மாட்டான், அவனும் பேச மாட்டான். ஆனா இங்க 2 பேருமே பேசுறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றான். உடனே என்ன சொல்றான்? உன்னுடைய glory of God அதை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்றான். அதற்கு அவ, என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபியா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபியா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய். அதான் சொல்றாரு, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார்னா இருக்குது. ஆனால் என்ன சொல்றாரு? இல்ல, பெரிய லெவல்ல நான் என்ன பண்ண மாட்டேன், முகமுகமாய் என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர் என்னிடையில ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையை நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் அந்த கண்மலை வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தை நான் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்படி என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமா காணப்படாது என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா 34:27 என் போய் மேல பேசிட்டு கீழே இறங்குறான். இது மலையில நடக்குது இந்த காரியம். கர்த்தரோடு பேசுகிறார், மலையில நடக்குது அந்த காரியம். திரும்ப கீழே என்ன நடக்குது பாருங்க. 34:27 வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த வார்த்தைகளை எழுது, இந்த வார்த்தையின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அவன் அங்கு அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனை உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தரோடு இவன் பேசினதினாலே அவன் முகம் எப்படி இருக்குதாமா? க்ளோரி ஆயிடுச்சு, பிரகாசமா இருக்குது. பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசேவை அழைத்தான். அப்போ ஆரோன் சபையில் பிரபுக்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவனை பேசினான். பின் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். என்ன நடக்குது? அவன் கற்பிக்கிறான். மோசேயோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தர் அவருடைய பேசும் உட்பிரவேசங்கள் வெளியே புறப்பட மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தன் கற்பிக்கப்பட்ட இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். நீங்க பைபிள பாக்குறீங்களா? மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். இவன் தேவனோட பேசுனதுனால இவன் முகம் எப்படி இருக்குதுங்க? சூரியனை போல இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்த உங்க முகங்கள், கர்த்தருடைய ஆராதனையை முடிச்சுட்டு நீங்க திரும்புற உங்க முகங்கள் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். கர்த்தர் நிரப்பப்பட்டதா இருக்கணும். நீ கர்த்தருடைய வார்த்தையில அதுக்கப்புறம் பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையில வசனிக்கிறோமாய் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் சொல்லு. அப்படிதான் நடந்ததுங்க. போய் தேவனுடைய பேசி வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? மோசே ஜனங்களால கூப்பிட்டு இதெல்லாம் பாருங்க கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கான்னு என்ன செய்யணும்? போதிக்கிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்ன செய்யறான்? கர்த்தர்கிட்ட பெற்ற அந்த இறை வடிவத்தை பயன்படுத்துகிறவனாய் மாறிவிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படிப்பட்ட இறை வடிவம் பெற விரும்புகிறீர்கள்? நீங்கள் இந்த இறை வடிவத்தை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள்? ஆபிரகாம் பயன்படுத்தினான், ஈசாக்கு பயன்படுத்தினான், யோசேப்பு பயன்படுத்தினான், இப்ப மோசேயும் பயன்படுத்தினான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இறை வடிவம் கொடுக்கப்படுவதை பயன்படுத்துவதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எழுந்து நிற்கலாம், நம்மகிட்ட நேரம் இல்லை. கத்த நல்லவர், நேரம் முடிஞ்சுது. நான் அங்க வேற 2வது ஆராதனைக்கு வேற நான் போகணும். இறை வடிவம் எப்படிப்பட்ட இறை வடிவம் நீங்க பெற விரும்புறீங்க? எப்படிப்பட்ட இந்த இறை வடிவத்தை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி ஒரு நிமிஷம் மாத்திரம் அல்லேலூயா. இறை வடிவம் பெற்ற இறை மக்கள் ஆமென் சொல்லுங்களேன். இறை வடிவத்தை பயன்படுத்துகிற இறை மக்கள் அல்லேலூயா. ஆமா, இறை வடிவத்தை பெற்று தரிசனத்துக்கு அழைக்கப்பட்டு முறுமுறுத்தாங்க. அவங்க ஒன்றுமில்லாமல் அழிந்து போனாங்க.
ஆனா இறைவனின் பெற்றோர்களோ பிரகாசித்தார்கள். அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள், அவர்கள் தப்பி வைக்கப்பட்டார்கள், அவர்கள் பெரிய தரிசனத்தை அடைந்தார்கள், அவர்கள் உயர்வை அடைந்தார்கள், அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் தேவ மகிமை உணர்ந்தவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக மாறி போனாங்க. ஹல்லேலூயா.